பிளாக் க்ளோவர் அனிமையை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட்டான கேரக்டர் தான் யாமி. சவர் இப்போதைக்கு டெவில் ஹோஸ்டா மாறி இருக்காரு. யாமியாலையுமே டார்க் ட்ரையட் மெம்பர்ஸை மாதிரி 2 மேஜிக் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ண முடியும். எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். யாமியால இப்போதைக்கு டார்க் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி லைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ரீசெண்டா பிளாக் க்ளோவர் மாங்கா ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல சுப்ரீம் டெவிலான ஆட்ரே மேலே யாமி கூட மெர்ஜ் ஆயிருக்கும். இந்த சுப்ரீம் டெவில நீங்க ஸ்பேட் கிங்டம் பேட்டில் பார்த்திருப்பீங்க. அண்டர்வேர்ல்ட் கேட் ஓப்பன் ஆகும் போஸ்ட்ல லூசிஃபரை கூட சேர்ந்து இதுவும் வெளியே வந்திருக்கும். பட் அந்த டைம் ஃபைட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகாம வெளியே இருந்து வேடிக்கை பார்த்திருக்கோம். கடைசியா லூசிஃபரோட ஹார்ட்டையும் எடுத்துட்டு போயிருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னா அந்த ஃபைட்டை வேடிக்கை மட்டும் தான் பார்க்கும், அந்த ஃபைட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகாது. அப்படி தான் க்ளோவர் கிங்டம்ல இப்போ நடந்துட்டு இருக்க ஃபைட்டை பார்த்துட்டு இருந்திருக்கும். பார்த்தது மட்டும் இல்லாம செம எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் யாமியை தேடி வந்து யாமி கிட்ட ஹே உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்ட்டு இதை கேட்ட வைஸ் கேப்டன் நாட்டுமே செமையா சாக்க இருப்பாரு, நீ என்ன சொல்றான்ட்டு. பட் அந்த சுப்ரீம் டெவிலுமே வைஸ் கேப்டன் நாட்டை கண்டுக்காம டேரக்டா யாமியை பார்த்து ஹே டார்க் மேஜிக் யூசரி, நான் உன்னை பொசஸ் பண்ண போறேன். நீ எப்போ அண்டர்வேர்ல்ட் கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு சாக்ரிஃபைஸ் ஆனியோ அந்த டைமே உன்னோட பாடி வந்து பெர்ஃபெக்ட்டா மாறிட்டு டெவில் பொசஸ் ஆகிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா மாறிட்டு. அப்ப யாமியுமே கேட்பாரு எதுக்காண்டி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறான்ட்டு. அதுக்கு ஆட்ரி மேலேயுமே சிரிச்சுக்கிட்டு ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, நான் உன்னை லூசிஃபரோ ஃபைட்ல இருந்தே பார்த்துருக்கேன் அண்ட் சேம் டைம் லூசியஸுமே உங்களை ஏமாத்திருக்கான். பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலுமே நீங்க அகைன் அண்ட் அகைன் எலும்பி வந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வின் பண்ற சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாலுமே விட்டு கொடுக்க மாட்டேங்க, கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்க்க போஸ்ட்ல ஒரு விதமான ஃபீலிங் வந்து உருவாகுது. இந்த ஃபீலிங்கை நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே கிடையாது, ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்குது. அந்த ஃபீலிங்கை உணர போஸ்ட்ல ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்குது. லூசியஸ் வந்து ப்ரெடிக்டபிளா தான் இருக்கான், பட் நீங்க எல்லாருமே வந்து அப்சல்யூட்லி டெஸ்பரேட்டா இருக்கீங்க. ஸோ உங்களை ஃபாலோ பண்றது மூலமா எனக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்ட்டு. அதை கேட்ட அடுத்த செகண்டே யாமியுமே சிரிப்பாரு, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் இந்த கேம்பிள் கையை எடுத்துக்கிட்டதுன்ட்டு ஆட்ரிமலை கூட ஒன்னா இணைஞ்சிருவாரு. ஆட்ரிமலையுமே லூசியஸை பிட்ரே பண்ணி ஹியூமன் சைடு எடுத்துருவா. அதுக்கு லூசியஸ் கிட்ட அவர் சொல்ற ரீசன் என்னன்னா நீ வின் பண்ணா எந்த ஒரு ஃபன் இருக்க போறது கிடையாதுன்ட்டு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டெவிலுமே ஹியூமனை சூஸ் பண்ணது கிடையாது. ஹியூமன் தான் டெவிலை சமன் பண்ணி அதுக்கப்புறம் ஹோஸ்டா மாத்துவாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஆட்ரிமலை தான் யாமியை சூஸ் பண்ணிருக்குது. அதுவும் இந்த ஆட்ரிமலை வந்து ஒரு சுப்ரீம் டெவில். இதோட மேஜிக் பவர் வந்து மேஜிக் ஆட்ரிபியூட் வந்து லைட். இப்போ யாமியால வந்து லைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி டார்க் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி யாமி கிளானோட ஸ்பெஷல் ஃபுட் பில்ல சாப்பிட்டு ஒரு வித்தியாசமான ஃபார்ம் எடுத்திருப்பாரு, பவரையும் பூஸ்ட் பண்ணிருப்பாரு. இப்போ அவர் டெவில் ஹோஸ்டாவும் மாறி இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கான்வர்ஸா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன சாப்டர் 384, சாப்டர் 385, சாப்டர் 386 இது ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதை இந்த ஷார்ட்ஸ் வீடியோட டைட்டிலுக்கு மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.